நற்பவி ஸ்ரீ காகபுசுந்தர் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 56. போகும் அது எப்படி என்றெண்ணிடாதீர், பொறி புலனும் தந்தையிடல் குழவி அம்மி, ஆகும் அது நாமரைக்க தேய்ந்தாற் போல, ஆசனங்கள் இட்டு வர அரைக்கும் வாசி, வேகும் அது உள்கருவி காய்ந்ததாலே, வெள்ளாமை நீர் பாய்ந்து விளைவு போல, சாகும் அது நீரில்லா காய்ந்தார் சாவி, சந்ததிகள் உள்கருவி கொள்ளுவாயே. மனம் எப்படி தேய்ந்து போகும் என்று எண்ணிவிடாதீர்கள். வாசியினால் ஆகாத காரியம் எதுவும் இல்லையப்பா. வாசியே அறிவாகி ஐம்புலன்களையும் சண்டையிட்டு அடக்கும். குழவியால் அம்மியில் மிளகாய், மிளகு, சீரகம் போன்றவைகளை வைத்து நாம் அரைக்கும் போது அவை தேய்ந்து மதிந்து துவையலாவது போல மனம் தேய்ந்து அறிவாகும். வஜ்ராசனம் போட்டு வாசியோகம் செய்து வர மனதின் உள்ளே மறைந்து இருக்கும் காமம், கோபம் என்றவைகள் வெந்து மறைந்து போகும். அதுவாக நின்ற மெய்ப்பொருளில் உள்கருவியாக நின்ற சோதி சுடர்விட்டு பிரகாசிக்கும். அதற்கு உடம்பும் உள்ளமும் உயிரும் வலுவாக இருக்க வேண்டும். நிலம் காய்ந்திருந்தால் பயிர் செய்ய முடியுமா? நீர் பாய்ந்தால் வேளாண்மை செய்து பயிரிட்டு விளைவு காண்பது போல, வாசியை வலுப்படுத்தி பயிற்சி செய்வதால் வினைகள் யாவும் சாகும். நிலத்தில் நீர் இல்லாது வறண்டு போனால் விளையும் பயிர் பதறாகி போகும். ஆதலால் ஐம்புலன்களில் மனதின் வழி தோன்றும் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம், மோகம், இடம்பம், அகங்காரம் என்ற ராகங்களால் வரும் துன்பங்களை உள்கருவியை கொண்டு வாசியினால் கொள்ளுவாயே. அன்பே சிவம், அன்பே சிவம்.